எந்த ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் உங்கள் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். என் வாழ்க்கையில் நடந்த நல்லதை உங்ககிட்ட சொல்கிறேன். ஹாய் ஹலோ வணக்கம். கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுவது உங்கள் அன்பு தோழி விஜயா. எனக்கு அன்பான கணவர் கிடைச்சாங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 மாதம் கழித்து எனக்கு கரு உண்டானுச்சு. நான் ஆண் குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் முருகனே எனக்கு குழந்தையாக பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது ஒரு பெண் குழந்தை. அது என் பிரின்சஸ். ஏன் அந்த குழந்தைய கொடுத்தாங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரியும். இன்றைக்கும் எனக்கு என் பொண்ணு தண்ணி மொண்டு கொடுப்பா. நைட்டு நடு ராத்திரியில் தண்ணி குடித்தாலும் எனக்கும் என் கணவருக்கும் கொடுத்துட்டு தான் அவள் குடிப்பாள். அது மட்டும் இல்லை, எனக்கு கால் வலிக்குன்னு நான் சொன்னால் போதும் காலம் கீடுவா. கடைசியில் அவளுக்கு 2.5 வயசு தான் ஆகுது. இப்போது எனக்கு 2வது குழந்தையும் பிறந்துருச்சு. அது அந்த முருகனே பிறந்திருக்காரு. அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போது நான் படாத பாடுபட்டேன். ஃபஸ்ட்டு குழந்தைக்கும் நான் கஷ்டப்படலைன்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு குழந்தைக்கு 7 மாதத்துலேருந்து நஞ்சு கோடி சைடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோம். அது மட்டும் இல்லை, ஹெச்பி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரத்த ஊசியெல்லாம் போட்டாங்க. என் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என் கணவர் ரத்தம் கொடுத்து எனக்கு ரத்தம் ஏற்றுனாங்க. எனக்கு 2 குழந்தையுமே ஆரம்ப ராசு மிராசுதார் ஹாஸ்பிட்டலில் தஞ்சாவூரில் தான் குழந்தை பிறந்தது. நார்மல் தான் 2மே. என்னோடய முதல் குழந்தை பிறக்கும்போது என் குழந்தை ரொம்ப கஷ்டத்தை எனக்கு கொடுக்கல. ஆனால் 2வது குழந்தை எனக்கு பிறக்கும்போது 7 மாதத்தில் அதே மாதிரி ஹெச்பி கம்மியானுச்சு. என் குழந்தை வயிற்றில் தரித்து 5ஆம் மாதம் எங்கள் அப்பா கேன்சர் பேஷண்ட் இறந்தாங்க. எங்கள் அப்பானா எனக்கு ரொம்ப உயிர். எங்கள் அப்பாவே என்னை விட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒழுங்காக சாப்பாடு சாப்பிடாதனாலே என்னமோ 7வது மாதத்துலேருந்து எனக்கு ஹெச்பி கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லை, நாங்கள் சின்ன ஹாஸ்பிட்டலில் காமிக்கும்போது பெரிய ஹாஸ்பிட்டல் போக சொல்லி எழுதி தருவாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல் போனால் ஹெச்பி நார்மலாக தான் இருக்குது, நீங்கள் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் போங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுவும் நம்ம ஒரு ரத்த டெஸ்ட்டு ஆரம்பிச்சில் எடுத்தால் உடனே ரிப்போர்ட் கிடைக்காது. மறுநாள் தான் ரிப்போர்ட் கிடைக்கும். அதை அன்றைக்கே இருந்து காமிச்சிட்டு வரலாம், இல்லை அதுக்கும் மறுநாள் போகணும். ஒரு மாதத்தில் 3 நாள் ஆரம்பிச்சில் கிடக்கணும். வள்ளத்தில் 1 நாள் காமிக்கணும். ஆக மொத்தம் இதுக்கு மட்டுமே 4 நாள். ஒரு செக்கப்னா 4 நாள் மாதத்தில் போகணும். அது மட்டும் இல்லை, 9 மாதத்துக்கு அப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஹாஸ்பிட்டலில் காமிக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா பிளட்டு ஹெச்பி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க அடிக்கடி. டிசம்பர் 29 தான் டேட் கொடுத்தாங்க. ஆனால் டிசம்பர் 20 எனக்கு பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. 8ஆம் மாதமே ஹெச்பி ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி ஆரம்பிச்சில் அட்மிஷன் போடுங்கன்னு எழுதி கொடுத்துட்டாங்க. அங்கே போனால் அட்மிஷன் போட்டாங்க. நடு ராத்திரியில் அந்த டாக்டர் சொன்னாங்க, ஹெச்பி நார்மலாக இருந்தால் உங்களுக்கு பிளட்டு இன்ஜெக்ஷன் எதுவும் போட மாட்டோம். பிளட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் உடனே பிளட்டு ஏற்றக்கூடாது, வயிற்றில் குழந்தை இருக்குது, இன்ஜெக்ஷன் தான் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே நான் தனியார் மருத்துவமனையில் ஒரு இன்ஜெக்ஷன் 2500, 2 இன்ஜெக்ஷன் 5000 ரூபாய்க்கு போட்டேன். அதுக்கு ஹெச்பி ரொம்பலாம் ஏறலை. அதுக்கப்புறம் மறுபடியும் வள்ளத்திலே சின்ன ஹாஸ்பிட்டல்லே மறுபடியும் 4 ஊசி போட்டாங்க. அதுலேயும் அவ்வளோக்கு ஏறலை, 9ல் தான் இருந்துச்சு. இப்போது அதே இன்ஜெக்ஷனை போட போகிறேன்னு சொல்கிறாங்க. அது ஓவர் டோசேஜ் ஆனிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நான் விடிய காலையிலுமே எழுந்திரிச்சு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் அட்மிஷனே போடாமல் வந்துட்டோம். அது மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது. என்னோடய ஃபஸ்ட்டு குழந்தை இருக்குல்ல, அதோட நினப்பு எனக்கு. அந்த குழந்தை எப்படி இருக்கும், சாப்பிட்டுச்சா என்ன. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி நைட்டே என் குழந்தைக்கு ஜுரம் வேறு வந்துருச்சு. காலைல எப்படா விடியும்னு நினச்சி சீக்கிரமே வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதுலேருந்து முருங்கைக்கீரை சூப்பு குடித்தேன். அது மட்டும் இல்லை, லெமன் ஜூஸ் குடிக்க ஆரம்பித்தேன். லெமன் ஜூஸ் குடித்து நம்ம எந்த கீரை எடுத்துக்கிட்டாலும் சரி, பழங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம உடம்பு அப்படியே அப்சர்வ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நம்ம லைஃப்பில் எவ்வளோ வேணால் மிராக்கிள் நடக்கலாம். அப்படி தான் அந்த மிராக்கிள் நடந்துச்சு. டிசம்பர் 20 பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் என் கணவர் உடனே ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னாங்க. நான் தான் இல்லை, ஆரம்பிச்சில ஏதாச்சும் சொல்லுவாங்க, நம்ம பொறுமையாக போய்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். கடைசியாக புதன்கிழமை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் செக்கப்புக்கு போனோம். அப்போ அவங்க கேட்ட ஒரே கேள்வி, டிசம்பர் 29 தானே உனக்கு டேட்டு, ஏன் இப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சின்ன ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. பெயின்னு சொன்னாலே செக் பண்ணி பார்ப்பாங்க. நான் அதே பெயினோட டிசம்பர் 20 வல்லம் ஜிஹெச்சில் போய் காமிச்சேன். அவங்க சொன்னாங்க, நல்ல கீழே நல்லா ஸ்பேஸ் இருக்குது, உங்களுக்கு பெயின் வந்துட்டால் உடனே டெலிவரி ஆயிரும், கொஞ்சம் பெயின் அதிகமானால் உடனே போய் அட்மிஷன் போட்டுருங்க, முன்னாடியே போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் வல்லம் ஜிஹெச்சில் பார்க்குற அளவு ஆரம்பிச்சில் பார்க்கல. அதான் உண்மை. அங்கே போனதுக்கு ஏன் வந்தேன்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி பெயின் இருக்குது, ஒயிட்டு டிஸ்சார்ஜெலாம் படுது அப்படின்னு சொன்னேன். சரி வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காலையில் 7 மணிக்கு போனேன். ஆனால்
நைட்டு 6 மணிக்கு தான் எனக்கு அட்மிஷனே போட்டு சீட்டே கொடுத்தாங்க. மதியம்லாம் அட்மிஷன் சொல்லிட்டாங்க 11 மணிக்கு. ஆனால் ஸ்கேன் எடுத்து எங்களை எல்லாரையும் ஓரமாக உட்கார சொல்லி கடைசி வரைக்கும் ஓபியில் எத்தனை அட்மிஷன் வருதுன்னு பார்த்து அப்புறம் எல்லாருக்கும் அட்மிஷன் ஸ்லிப் எழுதி எங்களை 6 மணிக்கு தான் அந்த பில்டிங்கை விட்டே வெளியில் அழைச்சிட்டு போனாங்க. அதை விட கொடுமை என்னென்னா, ஆப்ரேஷன் சொல்லிவிட்டு அட்மிஷன் போடுறாங்கல்ல, அவங்கள கூட பெயின் வரணும்னு வெயிட் பண்ண வச்சது தான். லேபர் வார்டுக்கு மேலே ஒரு வெயிட்டிங் வார்டு இருக்குது. அந்த வார்டில் தான் அட்மிஷன் போட்டாங்க. பெட்டு கிடையாது. நிறைய பேர் தரையில் படுத்திருந்தாங்க. சேர் ஒழுங்காக இல்லை. சேரில் கூட உட்கார முடியாது. தரையில் உட்காந்துட்டு எந்திரிக்கவும் முடியலை. ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே. எஃப்ஹெச்ஆர் பார்க்கறதுக்கு மிஷின் நிறைய கிடையாது. 2 மிஷின் தான். மாற்றி மாற்றி கிட்டத்தட்ட அந்த பேஷண்ட் மட்டுமே ஒரு 40-50 பேர் இருப்பாங்க. பெட்டு 20 பெட்டு தான் இருக்கும். மாற்றி 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 படுத்துக்கணும். மாற்றி மாற்றி பார்த்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வியாழக்கிழமை ஸ்கேன் எடுத்தாங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம வீல் சேரில் போனால் அவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்தா தான் அழைச்சிட்டு போவாங்க. நம்ம ஒரு தடவை கொடுத்துட்டா அதை எடுத்துக்க மாட்டாங்க. அதனாலேயே என்னை நடக்கக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பேபி வெயிட் அதிகமாக இருக்கும். தண்ணி கூட தண்ணி நிறையா இருக்குது. அதனால் பேபி உடனே டெலிவரி ஆனிச்சுன்னா தலை கீழே வந்தால் பிரச்சனை இல்லை, காலு கீழே வந்தால் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்போது எனக்கு அட்மிஷன் சொன்ன அன்னைக்கே புதன்கிழமை நைட்டே சொல்லிட்டாங்க. வியாழக்கிழமை ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க. வியாழக்கிழமை ஸ்கேன் எடுக்க போகிறோம். ரொம்ப பயத்தில் தான் போனேன். என்னமோ வருமோன்னு சொல்லிட்டு அங்கே போனால் ஸ்கேன் எடுத்தோன்னே சொல்லிட்டாங்க, ரொம்ப பெரிய பேபியாக இருக்குது, 4 கிலோவுக்கு மேலே இருக்கும் போல், அதனால் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக போச்சு. 4 கிலோவா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இன்னொரு பெரிய டாக்டர் வந்தாங்க. அவங்க ரீசெக் பண்ணாங்க. பண்ணிவிட்டு 4 கிலோவுக்குள்ளே தான் இருக்கும், செகண்ட் பேபியில் நார்மல் பண்ணிக்கலாம், தண்ணி சத்து கொஞ்சம் கூடமாக இருக்குது, அதனால் நீங்கள் ரொம்ப நடக்காதீங்க, நார்மல் செகண்ட் பேபினால் பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வார்டுக்கு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே செக் பண்ணாங்க. இன்னும் பெயின் அதிகமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அப்போவே ரொம்ப வலி இருந்துச்சு. வேல்மாறல் சாங்கை வச்சுட்டு நான் பட்டா படுத்துட்டேன், முருகா இதுக்கப்புறம் நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. அப்புறம் அன்னைய பொழுதும் போணுச்சு. வெள்ளிக்கிழமை வந்துச்சு. வெள்ளிக்கிழமை காலையில் ரொம்ப பெயின் அதிகமாக ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் அப்போவும் ஏன்னா நம்ம போனோம்னா அவங்க பெயின் இன்னும் வரணும்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். எங்கள் ரிலேஷன்லாம் வந்தாங்க, சாப்பிட்டோம். என் கணவர் எனக்காக அந்த ஒரு வாரம் ஃபுல்லுமே ஜிஹெச்சில் தான் இருந்தாங்க, வெளியில் தான் இருந்தாங்க. எங்கள் அம்மா அந்த இடத்துல மறக்கவே முடியாது. எனக்காக எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, சைனஸ் பிரச்சனையோடு. அங்கே ரெஸ்ட் ரூம் கூட ஒழுங்காக இருக்காது. தரையில் எங்கள் அம்மா உட்காந்துப்பாங்க. டாக்டர் வந்தோடனே குடுன்னு வெளில ஓடுவாங்க. எங்கள் அம்மா மட்டும் இல்லை, அங்கே இருக்க எல்லா அம்மாவும் அப்படி தான். ஆனால் எங்கள் அம்மா எனக்கு நிறைய பண்ணாங்க. அதில் எங்கள் அம்மா, நான் பெயினில் எங்கள் அம்மாவை நான் திட்டியிருக்கேன். ஆனால் இப்போ ஃபீல் பண்ணுறேன். 1 மணிக்கே சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி போலலாம் பெயின் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. நான் அப்படியே படுத்துட்டேன் முருகன் சாங்கை கேட்டுட்டு. கரெக்டாக ஒரு 4 மணி இருக்கும். ரவுண்ட்ஸ் வந்தாங்க. வந்துட்டு செக் பண்ணாங்க. யார் யாருக்கு பெயின் இருக்கோ அவங்களாம் வாங்கினாங்க. நான் போன உடனே என்ன தான் ஃபஸ்ட்டு பார்த்தாங்க. பெயின் ரொம்ப அதிகமாகிடுச்சு, நீங்கள் கீழே போங்கன்னாங்க. அந்த ஒரு செகண்ட் என் குழந்தை பிறக்க போதுங்கிற சந்தோஷத்தில் பெயினை கூட தாங்கிக்கிட்டு கீழே நடந்து தான் போனேன். அங்கே போய் லேபர் வார்டில் படுத்தோடனே அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, நாங்கள் எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டோம், குழந்தை பெரிய குழந்தையாக இருக்குது, உங்களால் முடிஞ்சால் நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லைனா ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், ஆப்ரேஷன் பண்ணால் எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆனால் நார்மலில் எது வேணாலும் ஆகும்னு சொன்னாங்க. அப்போவும் நான் முருகனை தான் நம்பினேன். 6/23க்கு என் பையன் பிறந்தான். அவங்க சொன்ன மாதிரி 4 கிலோக்குள்ளே தான் இருந்தான். என் குழந்தை என் முருகன். என் குழந்தை பிறந்த 4 மாதத்தில் எங்கள் அம்மா கூட இருக்கிறது எங்கள் அம்மாவோட வாயிலா ஜீவன்கள் மாடு தான். அதில் ஒரு மாட்டை காணோம். அந்த மாடு செனை மாடு. கண்ணுக்குட்டியெல்லாம் நல்லா முண்ட ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மாட்டை காணான்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. எங்கள் அம்மா கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, முருகன் கண்டிப்பாக நம்ம மாட்டை கொண்டு வந்து கொடுப்பான்னு சொல்லிட்டு. 25 நாள் கழித்து எங்கள் மாடு செவ்வாய்க்கிழமை கிடச்சிது. அதுவும் முருகனோட அருளில் தான். நீங்கள் கண்டிப்பாக நம்புங்க, உங்கள் லைஃப்லேயும் நிறைய மிராக்கள் நடக்கும். முருகனை நம்பாமல் நான் எடுத்த ஒரே ஒரு தவறு, எங்கள் அப்பாவோட உயிர் போயிடுச்சு. நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. என்ன நடந்தாலும் முருகனை நம்புங்க. இப்போவும் எனக்கு ஹிப்லேருந்து கால் வரைக்கும் பெயின் இருக்குது. நான் அந்த முருகனை தான் நம்புகிறேன். நீங்கள் நினைக்கலாம் மெடிக்கல் போகலாமேன்னு சொல்லிட்டு, போய் தான் பாருங்களேன். ஸ்கேன் எடுப்பாங்க, அடுத்து டிஸ்க் பல்ஜுன்னு சொல்லுவாங்க, ஃபிசியோப்போ சொல்லுவாங்க, அடுத்து டிஸ்க் பல்ஜு ரொம்ப இதாகிடுச்சு, இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, சர்ஜரி பண்ணணும்னு சொல்லுவாங்க, சர்ஜரி பண்ணால் ஸ்க்ரூ வைக்கணும்னு சொல்லுவாங்க. இதிலே அலைஞ்சா அந்த குழந்தைங்கள யார் பாப்பா சொல்லுங்கள்? நம்ம லைஃபு சின்ன லைஃபு தான், நல்ல லைஃப்பை வாழ்ந்துட்டு போவோம்.
நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.